இன்னைக்கு நம்ம பார்க்க போற செலிபிரிட்டி சன் டிவில டிஆர்பில ஹையா இருக்கிற எதிர்நீச்சல் சீசன் 2ஓட ஒன் ஆஃப் த ஹீரோவான கதிரை பத்தி தான். இவரை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நந்தினி கதிர் இவங்க 2 பேரோட பேர் வந்து கிட்டத்தட்ட டாம் அண்ட் ஜெரி பேர் மாதிரி இருந்தது. சீசன் 1ல இவர் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளே பாய் மாதிரியும் நந்தினியை எப்போ பார்த்தாலும் டார்ச்சர் பண்ற ஒரு ஹஸ்பண்டா தான் இவர் இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் சீசன் 1 பல காரணங்களால சீக்கிரமா முடிக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் டைரக்டர் திரும்ப சீசன் 2 அப்படின்னு சொல்லிட்டு அதுல நடிச்ச எல்லாரையுமே அப்படியே வச்சு சீசன் 2 எடுத்திருப்பாரு. ஒரு சில கேரக்டர்ஸை மட்டும் அப்படியே மாத்திருப்பாரு. அந்த விதத்துல கதிரோட கேரக்டரை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாரு. ஆள் அதே ஆள் தான். ஆனா அதுல ரொம்ப கோவக்கார பையனா பிளே பாயா பிளே பண்ணியிருப்பாங்க. ஆனா இதுல நந்தினிய புரிஞ்சுக்கிற ஒரு ஹஸ்பண்டா மனசு மாறி நடிக்கிற மாதிரி டைரக்டர் காட்டியிருப்பாரு. நந்தினியா ஹரிப்பிரியா இசை அவர்கள் நடிச்சிருப்பாங்க. இவரோட உண்மையான பெயர் அப்படின்னு பார்த்தா ஜெகதீஷன் தான். ஆனா இவரை எல்லாருமே விபு ரமணன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவரோட ஐடியில கூட அவர் விபு ரமணன் அப்படின்னு தான் சோசியல் மீடியா ஐடிஸ்ல எல்லாம் வச்சிருப்பாரு. ஆனா அவங்க அப்பா அம்மா அவருக்கு வச்ச பெயர் ஜெகதீஷ் தான். இவங்க ஒரு பக்காவான வில்லன் மெட்டீரியல்னே சொல்லலாம். நடிச்ச படங்கள் சீரியல்ஸ் அப்படின்னு எல்லாத்துலயுமே இவர் வில்லனா தான் நடிச்சிருப்பாரு. ஒரு சில இதுல சாஃப்ட் கேரக்டர் பண்ணியிருப்பாரு. இவரு 1989 பிப்ரவரி மாதம் 15 ஊட்டியில பிறக்கிறாரு. அங்க ஊட்டி குளிர்ல இவருக்கு அந்த ஹீட் அப்படிங்கறது பெருசா இவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே கிடையாது. ஸ்கூலும் அங்கதான் பண்றாரு, காலேஜும் அங்கதான் படிக்கிறாரு. ஸோ படிச்சு முடிச்சுட்டு ஒரு வாய்ப்புக்காக தான் அவர் சென்னை வராரு. சென்னைக்கு வந்தப்போ ஃபர்ஸ்ட் அவருக்கு ஒத்துக்கிறாம போனது இந்த கிளைமேட்டு தான். ஏன்னா அங்க இருக்கிற கிளைமேட்டுக்கும் இங்க இருக்கிற கிளைமேட்டுக்கும் டோட்டல் ஆப்போசிட்டா இருக்கும். அதனால அவருக்கு ஃபர்ஸ்ட் இந்த இதை ஏத்துக்கிற அங்க இருக்கிறது அந்த சிச்சுவேஷனை அவர்னால பேலன்ஸ் பண்ணவே முடியல. இவர் நல்ல சிங்கர் ஆகணும் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணியிருக்காரு. ஸ்கூல் டேஸ்ல எல்லாம் இவர் நல்லா பாட்டு பாடி டான்ஸ் ஆடுவாராம். அப்ப அவங்க மிஸ்ஸே சொல்லுவாங்களாம், நீ ஃபியூச்சர்ல நல்ல சிங்கராவோ இல்ல டான்சராவோ வருவடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனா இவருக்குள்ள அப்படியே அந்த +1 +2 காலேஜ் அப்படின்னு வரும்போது நம்ம சிங்கர் டான்சருங்கிறத தாண்டி நம்மளுக்குள்ள இன்னும் அந்த நடிப்பு திறமை இருக்கு, அதை வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு தான் இவர் பார்த்திருக்கிறாரு. அதுக்கு முக்கிய காரணம் காலேஜ் கல்ச்சுரல்ஸ் தான். பலருக்கும் சினிமா ஆசையை ஏற்படுத்துறது காலேஜ் கல்ச்சுரல்ஸ் தான். பொதுவா நம்ம காலேஜ் கல்ச்சுரல்ஸ்ல தான் நம்மளோட திறமை எல்லாமே வெளிக்காட்டுவோம். அப்படி ஒரு சிலர் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை என்கரேஜ் பண்ணும்போது தான் இதுதான் நம்மளுடைய பேஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரிய வரும். அந்த விதமா தான் இவர் ஒரு டிராமால நடிக்கும் போது இவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இவரை என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. நீ அழகா இருக்கடா, நீ மாடலிங்ல எல்லாம் வருவாங்கல்ல அந்த மாதிரி இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவரும் கலரா நல்லா அழகா இருப்பாரு. அதனால இவருக்கே ஒரு இது, ஸோ நம்ம மாடலிங் பண்ணா நல்லா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல அப்படியே அந்த ரேம்ப் வாக்லாம் நடந்து பாக்குறது, அந்த கேட் வாக் மாதிரி பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவரே ட்ரை பண்ணியிருக்காரு. அப்போ அவருக்குள்ள இருந்த அந்த சிங்கிங் டான்சிங் இந்த இதெல்லாம் அவருக்கு டோட்டலா இதாயிடுச்சு. இப்போ ஃபுல் ஃபோக்கஸ் மாடலிங்ல போயிட்டு அதுல இருந்து அப்படியே சினிமாக்குள்ள வந்துடணும் அப்படிங்கிறது தான். ஃபர்ஸ்ட் எல்லாரும் நினைச்ச மாதிரிதான் இவரும் நினைச்சிருக்கிறாரு. சினிமா அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா நம்மளுக்கு சான்சஸ் கிடைச்சிரும்னு. ஆனா அந்த ஃபீல்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் மாடலிங்ல சான்ஸ் கிடைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு. ஏன்னா இவருக்கு நிறைய ஓவர் கான்பிடன்ஸ் இருந்திருக்கு. நம்ம கலரா இருக்கோம், நம்மள ஈஸியா ஹீரோவா செலக்ட் பண்ணிருவாங்க அப்படின்ட்டு. ஆனா மாடலிங்க்கு போகும்போதே இவருக்கு ஒரு சில குவாலிட்டிஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு
ரிஜெக்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில இதுல ஆக்டிவிட்டீஸ்லாம் இது பண்ணிட்டு அவர் வந்து மாடலிங்ல சக்சீட் ஆகுறாரு. அதன் மூலியமா நிறைய ஆட் ஷூட்ஸ் எல்லாம் கிடைக்குது. 2011ல அண்ணாதுரை அப்படிங்கிற ஒரு படத்துல நடிக்கிறாரு. சின்ன ரோல் தான், ஆனாலும் வந்து அதை பெஸ்டா பண்றாரு. அதுல மக்கள் மத்தியில அவர் தெரிஞ்சாரா அப்படின்னு கேட்டா அப்பயும் ரீச் ஆகல. அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் நடிச்ச ஒரு கல் ஒரு கண்ணாடி அப்படிங்கிற மூவில அஸ்வின் அப்படிங்கிற ஒரு ரோல் பண்ணியிருப்பாரு. பலருக்கும் வந்து அந்த படத்துல இவரை வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. கன்ஷிகாவை வந்து லாஸ்டா வந்து மேரேஜ் பண்றதுக்கு மாப்பிள்ளையா வந்து இவர் இருந்திருப்பாரு. ஆர்யாவும் இவர்கிட்ட தான் வந்து பேசுவாரு, உனக்கு இந்த பொண்ணா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. லாஸ்டா ஒரு சின்ன ரோல் அது மட்டும் தான் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் அடிமேளம் அப்படிங்கிற ஒரு படத்துல பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் சரி சீரியல் சைடு போவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி, ஏன்னா வந்து படத்துல வந்து பெருசா நம்ம ரீச் ஆக முடியல. நம்ம நினைச்ச ரீச் வந்து படத்துல கிடைக்காது. ஃபேஸ் வந்து யாருக்குமே நம்ம ஃபேஸ் வந்து தெரியல. ஏன்னா முன்னாடிலாம் வந்து படத்துல நடிக்கிறாங்க, இவரோட ஒப்பீனியன் பிரகாரம் வந்து படத்துல நடிக்கிறாங்க ஹீரோ ஹீரோயின்ஸ் அப்படின்னா ஒரு ஏர்போர்ட்டுக்கோ இல்ல வெளியோ போறோம் அப்படின்னா நிறைய ஃபேன்ஸ் வந்து கண்டிப்பா நம்மளுக்கு இருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம மக்கள்கிட்ட ரீச் ஆகவே இல்லையே, சீரியல்ல பண்ணா அது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தான் அன்னக்கொடியும் 5 பெண்களும் அப்படிங்கிற சீரியல்ல நடிக்கிறாரு. கல்யாண பரிசு சீரியல்ல நடிக்கிறாரு. சன் டிவில டெலிகாஸ்ட் ஆன அழகு அப்படிங்கிற சீரியல்ல நடிக்கிறாரு. இதுல வந்து ரேவதி, நடிகை ரேவதிக்கு பையனா பண்ணியிருப்பாரு. ரவி சுதா, இவங்க 2 பேரோட பேர் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். இதுலதான் வந்து அவர் வெளியே தெரியவே ஆரம்பிச்சாரு. நல்லா வெளியே தெரிய ஆரம்பிச்சது இந்த சீரியல்ல தான். ரேவதி வந்து இவங்கள வந்து தன்னோட பையனாவே, ரியல் லைஃப்ல நம்மள ஒரு பையன் இருந்தா எப்படியோ அதே மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. வெளியே எங்கேயாவது போனா வந்து அவுட்டோர் அந்த இது மாதிரி ஏதாவது இங்கே போனா அவுட் ஸ்டேஷன் போனா எதெல்லாம் பொருள் வாங்குறாங்களோ அதுல இவருக்கும் சேர்த்து தான் எப்பவுமே வாங்கிட்டு வருவாங்களா. அதே மாதிரிதான் ஸ்ருதியோடையுமே நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பாண்ட் வந்து உருவாயிருக்கு. இவர் வந்து அந்த எதிர்நீச்சல் சீரியல்ல காட்டுற மாதிரி அந்த பிளே பாயா வந்து நிஜத்துல வந்து இருக்க மாட்டாரு. இவர் வந்து எப்படி வில்லன் மெட்டீரியலா காட்டுறாங்களோ அதே மாதிரியே இவருக்கு கோவம் அதிகமா வருமா. சாஃப்ட் நேச்சர் உடையதான், ஆனா வந்து கோவம் வந்துருச்சு அப்படின்னா யாருனாலையும் இவரை கண்ட்ரோல் பண்ண முடியாதான், அந்த அளவுக்கு கோவம் வருமா. அதை இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் பண்ணிட்டு வராரா. இவங்களோட எதிர்நீச்சல் சீரியல்ல வர எல்லாரோடையுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இவர் வந்து மாறிட்டாரு. அந்த அழகு சீரியல்லே வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸான ஆர்டிஸ்ட் இருந்ததுனால அதுல இருந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு சின்ன சின்ன நுணுக்கங்களை கூட கரெக்டா வந்து பண்ணியிருக்காரு. எதிர்நீச்சல் சீசன் 1லயுமே பெஸ்டா பண்ணியிருப்பாரு. அவருக்கு நெகட்டிவ் ரோல் கொடுத்தாலும் அந்த ரோலையுமே வந்து அக்யூரேட்டா பண்ணியிருப்பாரு. என்னதான் ஹீரோ ஹீரோயின்ஸ் மக்கள் மத்தியில ரிஜிஸ்டர் ஆகுனாங்களோ இல்லையோ, நந்தினி கதிர் இவங்களோட பேர் வந்து மக்கள் கிட்ட நல்லாவே ரிஜிஸ்டர் ஆயிருச்சு. முக்கியமா கதிரை வந்து நிறையவே மக்கள் வந்து திட்டிருக்காங்க. திட்டுனாலும் கூட மனசுல போய் பதிஞ்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ சீசன் 2ல வந்து கொஞ்சம் மனசு மாறி இருக்காரு. இருந்தாலும் அண்ணன் சொல்ற பேச்ச வந்து தட்டாத ஒரு தம்பியா தான் இப்பவும் அவரை காட்டுறாங்க. நந்தினி ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது இவரு அதுக்கு தடுத்து அதை எங்க அண்ணன் இப்படி சொன்னாரு அப்படிங்கிற மாதிரிதான் பேசிக்கிட்டு வராரு. 2 பேருக்குமான கான்வர்சேஷன் எப்பவுமே வந்து ஒரு டாம் அண்ட் ஜெரி அந்த இது பாக்குற மாதிரிதான் இவங்க 2 பேரோட கான்வர்சேஷனுமே இருக்கும். ஹரிப்பிரியா இசையும் வந்து ரொம்பவே பெஸ்டா வந்து இவருக்கு பேர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். இவருடைய ஃபேமிலியில அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு வந்து சப்போர்ட்டிவா தான் இருந்திருக்காங்க. ஸ்டார்டிங்ல அவங்களுக்குமே கோபம் இருந்திருக்கு, எதுக்கு உனக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படிங்கிற மாதிரி நிறைய கேட்டிருக்காங்க. இருந்தாலும்
ஆம்பளை பையன் அப்படிங்கிறதுனால என்ன சொன்னாலும் கேட்கவும் மாட்டான். சரி ஓகே உன்னோட விருப்பப்படி நீ பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவங்களும் விட்டுட்டாங்களாம். ஆனா இப்போ அத நினைச்சு ரொம்பவே பெருமைப்படுறாங்களாம். எதிர்நீச்சல்ல இவங்க நடிக்கிறது, இவங்களோட டேலண்ட்டை பார்த்து சந்தோஷமா தான் இருக்கு அப்படின்னு அவங்க ஃபேமிலி சைட்ல இருந்தும் சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி பல செலிபிரிட்டிஸோட பயோகிராஃபி தெரிஞ்சுக்கிற சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சொந்தமா தொழில் தொடங்கணும்னு ஆசையா? ஆனா முதலீடு நினைச்சு கவலையா இருக்கா? கவலை விடுங்க. ஆர்ஆர்ஆர் ட்ரேடிங் கம்பெனி இப்போ உங்களை ஒரு வெற்றிகரமான பிஸ்னஸ் மேனாக மாற்ற ரெடியாக இருக்கும். முக்கிய அம்சங்கள் என்னென்னா, பாக்குமட்டை தட்டு தயாரிப்பு தொழில் ரொம்ப சிம்பிள், ஆனால் லாபம் அதிகம். நாங்களே லோனும் அரேஞ்ச் பண்ணி தரோம். இதில் ஸ்பெஷல் என்னென்னா 25% 35% வரைக்கும் மானியமும் கிடைக்கும். உயர்தர மிஷின்ஸ் மற்றும் தரமான ரா மெட்டீரியல்ஸ் வருஷம் முழுக்க நாங்களே சப்ளை பண்ணிடுவோம். நீங்கள் தயாரிக்கிற தட்டுக்களை நாங்களே நேரடியாக வாங்கிக்கிறோம். வாழ்க்கையில் ஜெயிக்க இதுதான் சரியான நேரம். உடனே கால் பண்ணுங்க. தொடர்புக்கு 8015983336. ஆர்ஆர்ஆர் ட்ரேடிங் கம்பெனி, உங்கள் முன்னேற்றத்திற்கு எங்களது கரம்.